வணக்கம். நான் பாரதி பாஸ்கர். தமிழினுடைய இனிமையை முழுக்க நாம் அனுபவிக்கணும்னாக்க அது ஈழத்தமிழர்கள் பேசுகிற தமிழில்தான் அந்த இனிமை இருக்குன்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஈழத்திலே இருக்கின்ற டான் தொலைக்காட்சி, அதிலே சொற்சமர் அப்படின்னு பட்டிமன்றத்தினுடைய இன்னொரு வடிவம். அந்த வடிவத்திலே இளம் குழந்தைகளை அழைத்து திரு லலீசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அங்கே பேசுகிற இளம் படைப்பாளிகளினுடைய சிந்தனையும் சொல்வீச்சும் அபாரமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தவறாமல் நானும் பார்க்கிறேன். நீங்களும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூத்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் புலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்திலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அவர்களை எதிர்த்து வவுனியா புதுக்குளம் மகாவித்தியாலயம், இரண்டு பாடசாலைகளும் சிறந்த விவாத அணிகளை கொண்டிருக்கிற பாடசாலைகள். அவர்கள் இந்த சொற்சமர் களத்தை தங்களுடைய விருத்தியை நாடி தேடி வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குகிற நல்லுள்ளங்களையும் முதலிலே நினைத்து பார்க்க வேண்டும். யாழ்ப்பாணத்தின் முன்னணி தொழிலதிபர் கல்வி காருண்யன் ESP நாகரத்தினம் ஐயா கடந்த 8 வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை மாண்புற விவாத அணிகளுக்கு ஊக்குவிப்பு பரிசு வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கி வருகிறார். அதை போலவே உலக புகழ் பெற்ற பேச்சாளர்களாக விளங்குகிற பட்டிமண்டபம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் இணைந்து ஒவ்வொரு களத்திலும் சிறந்த முறையிலே தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற மாணவனுக்கு அல்லது மாணவிக்கு இலங்கை பணத்திலே 5000 ரூபாய் பரிசு வழங்கி ஊக்குவிக்கிறார்கள். அவர்கள் வழங்குகிற பரிசை காட்டிலும் அவர்களுடைய பெயரிலே கிடைக்கிற அங்கீகாரம் என்பது மேலானது என்பது மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தருகிற விடயம். அந்த வகையில் இன்றைய களத்திலும் பங்கேற்றிருக்கிற இந்த பிள்ளைகள் நல்ல முறையிலே தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்துகிறார்கள் என்கிற எண்ணத்திலே இவர்கள் இன்று பேச வைத்திருக்கிற தலைப்பு சற்று கடினமானதாகவே நான் பார்க்கிறேன். இன்றைய சமூகம் இருக்கிறதே, தற்கால சமூகம், இந்த சமூகத்திலே ஆணும் பெண்ணும் சரிசமமாக மதிக்கப்படுகிறார்களா என்கிற கேள்வியை கேட்டால் சிலர் ஆம் என்பீர்கள், சிலர் இல்லை என்பீர்கள். இதற்குள்ளே ஒரு கடினமான சொல் இருக்கிறது, பாலின சமத்துவம். பாரதி கூட ஆரம்பத்திலே தன்னுடைய கவிதையிலே படைத்தான், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், இன்று எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பில்லை காணென்று கும்மியடி, ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்று பாரதி குரல் கொடுத்தான். யாழ்ப்பாணத்திலே மகாஜன கல்லூரி என்ற ஒரு பாடசாலை இருக்கிறது. அந்த பாடசாலையை நிறுவியவர் பாவலர் துரியப்பா பிள்ளை என்கிற பெருந்தகை. அவர் பாரதிக்கு முன்னே பெண் சமத்துவம் பற்றி பாடிய ஈழத்து கவிஞன் என்று நாங்கள் பெருமை கொள்வோம். அப்படியாக இந்த வகையிலே அதைவிட தீத்த சரவணமுத்து பிள்ளை எழுதிய தத்தை விடு தூது என்கிற இலங்கையிலே எழுந்த சிற்றிலக்கியத்திலே கூட பெண் சமத்துவம் பற்றிய கருத்துக்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஜனரஞ்சகமாக பெண் சமத்துவம் பற்றி பேசிய பெருமை பாரதிக்குத்தான் இருக்கிறது. இப்போ இந்த பாலின சமத்துவம் இந்த பாடப்புத்தகத்திலே நாங்கள் படிக்கிற காலத்திலே பாடப்புத்தகத்திலே எழுதினார்கள். அம்மா வீடு கூட்டினாள், அப்பா புத்தகம் வாசித்தார் என்றால் எங்களுக்குள்ளேயே ஒரு மனப்பதிவு வருகிறது. அப்போ புத்தகம் வாசிக்கிற எல்லாரும் ஆம்பளைகள், வீடு கூட்டுறது, குப்பை அள்ளுறது, தேங்காய் திருவுறது, சமைக்கிறது, இதெல்லாம் அம்மாவின் வேலை. இப்படி எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும்.
எங்களுக்குள்ளே மாத்திரமல்ல, உலக பரப்பிலே அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. பிரதேச சபையினுடைய தவிசாளரை சேர்மன் என்று சொல்லுவோம். இப்போ ஆங்கிலத்திலே இந்த கதிரைக்கு தவிசு என்றால் கதிரை, கதிரையே ஆள்பவர் தவிசாளர், கதிரைக்குரிய ஆள் சேர்மன். சேர்மன். இப்போ சேர்மன் என்றால் இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது, பொம்பளை வரக்கூடாதா? தவிசாளரா? பொம்பளை வரக்கூடாதா? பெண் வரக்கூடாதா? எனவே ஆங்கில பாரம்பரியத்திலே சொல்லை மாற்றினார்கள். தட் இஸ் நாட் சேர்மன், சேர்பர்சன், சேர்பர்சன் என்று மாற்றினார்கள். கதிரைக்குரிய அதான் தவிசாளர். தவிசாளன் என்றும் சொல்லவில்லை, தவிசாளினி என்றும் சொல்லவில்லை, பொதுப்பாலாக சொன்னார்கள் தவிசாளர். எனவே ஆங்கில பாரம்பரியத்திலே கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த மேயர், மேயர் என்பது ஆணை குறிக்கிற சொல். நாங்கள் பெண் வந்தாலும் மேயர் என்று தான் சொல்கிறோம். மேயரஸ் என்றால் தான் பெண். இது ஆண் மேயர் பெண் மேயர் என்று வேணுமென்றால் தமிழிலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எது எப்படியோ இந்த பாலின சமத்துவம் சொற்களிலே, வீட்டு நடைமுறையிலே, சூழல் நடைமுறையிலே, இன்றைய சூழலிலே பாலின சமத்துவம் பேணப்படுகிறதா இல்லையா என்பதை குறித்துத்தான் இந்த பட்டி மண்டபம் அல்லது இந்த வாதக்களம் அமைந்திருக்கிறது. இன்றைய சமூகத்தினரிடையே ஆண் பெண் சமத்துவம், பாலின சமத்துவம் தொடர்பான போதிய புரிதல் உண்டு இல்லை? இதுதான் இன்றைய வாதக்களம் கொண்டு வருகிற தலைப்பு. போதிய புரிதல் உண்டு என்று வாதத்தை தொடக்குகிறார்கள் வவுனியா புதுக்குளம் மகாவித்தியாலய அணியினர். அந்த அணியினுடைய தலைவர் செந்தமிழினி வாதத்தை தொடக்கி வைக்கிறார். கலைகளின் தலைவன் என் முப்பாட்டன் ராவணன் பாதம் பணிந்து நடுவரவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் என் வணக்கம். இன்றைய தலைப்பானது இன்றைய சமூகத்தினரிடையே ஆண் பெண் பாலின சமத்துவம் தொடர்பான போதிய புரிதல் உண்டு இல்லை. அந்த வகையிலே எமக்கு தரப்பட்ட தலைப்பானது இன்றைய சமூகத்தினரிடையே ஆண் பெண் பாலின சமத்துவம் தொடர்பான போதிய புரிதல் உண்டு என்பதாகும். அந்த வகையிலே தலைவர் என்ற ரீதியிலே தலைப்பை விளக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. ஆண் பெண் பாலின சமத்துவம் என்பது சமூகத்தில் இரு பாலருக்கும் சம உரிமை வேறுபாடின்றி வழங்கப்படுவதையே குறிக்கிறது. புரிதல் என்பது அதை பற்றிய அறிவும் நடைமுறை பிரயோகங்களும் எவ்வாறு இருக்கிறது என்ற பதத்தில் வருகிறது. அந்த வகையிலே ஆரம்ப காலத்தில் பெண்கள் கல்வி அறிவிற்று இல்லாமல் தன் கணவனையோ பெற்றோரையோ நம்பி இருந்தார்கள். அதனால் அவர்கள் முடக்கப்பட்டு அடிமைகளாக இருந்தார்கள். இருக்கவில்லை, இப்பொழுது இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய சூழல் நிலை மாற மாற கல்வியில் கற்று ஆண்களுக்கு சமமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறினீர்கள் நடுவர் அவர்களே, அம்மா வீடு கூட்டினார், அப்பா புத்தகம் படித்தார் என்று அன்றைய புத்தகங்கள் எல்லாம் இருந்ததாம். ஆனால் இன்று அவ்வாறாக இருக்கிறது எனக்கென்றால் தெரியவில்லை. காலம் மாறி போயிடுச்சு. இன்று மாறி அப்பா வீடு கூட்டினார், அம்மா புத்தகம் படித்தார். ஆமையா, அவ்வாறு உருவான நிலைதான் இன்று காணப்படுகிறது. அது ஒரு பாலினத்தின் உரிமைகளை சமமாக பார்க்கின்ற தன்மையை நாங்கள் இங்கே கூற வந்தோம். இன்று எந்த நாட்டில் ஆணுக்கு தனியான கல்வி பெண்ணுக்கு தனியான கல்வி என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது? எதிர்த்தரப்புவாதிகள் பேச வந்திருக்கிறார்கள் பாலின சமத்துவம் இல்லை என்று. அவ்வாறு இல்லாமல் போயிருந்தால் இன்று எங்களுக்கு ஒவ்வொரு கல்வி முறைகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நானும் நீங்களும் ஒன்றாகத்தானே என்று பேசுகின்றோம். எங்கே பாலின சமத்துவம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. கட்டாய கல்வி முறையும் இலவச கல்வி முறையும் அனைவருக்கும் சமம். வேலை வாய்ப்பு என்பது இன்று தகுதி அடிப்படையில், அதாவது அவர்களுடைய கல்வி திறமை வேலை வாய்ப்பு என்பது அதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறதே தவிர ஆனா பெண்ணா என்ற ஒரு அடிப்படை புரிதல் இங்கு இல்லை. மேலும் இன்றைய தொழில் நிறுவனங்களில் ஆணுக்கும் பெண்ணிற்கும் சமனான சம்பளங்கள் வழங்கப்படுகிறது. அவர்களுடைய பொருளாதார நிலை ஒன்றாக ஒரே மட்டத்தில் இருக்கிறது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாகவே இருக்கிறது. மேலும் அரபு நாடுகளில் எல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு பாரிய தண்டனைகள் வழங்கப்படுகிறது என்றால் பாலின சமத்துவம் இருக்கிறது என்பதுதான் இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. இலங்கையில் அது உயர் பதவிகளில் பெண்கள் இருந்ததை மறந்து விட்டீரோ எதிர்த்தரப்புவாதியரே? ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க இலங்கையின் பிரதமர், இந்திரா காந்தி, அதாவது இந்தியாவிலே புகழ்பெற்ற அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பிரதமர்.
மார்கரெட் தாட்சர் ஐக்கிய ராஜ்யத்தின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டாரே, அதை கூட நீங்கள் பார்க்கவில்லையா? மேலும் விக்டி ஸ்பின் போகடோட்டிர் ஐஸ்லாந்தின் உலகின் முதலாவது பெண் ஜனாதிபதி என்ற பெருமையை பெற்றவர். அவரும் ஒரு பெண் தான். பாலின சமத்துவம் இருந்திருந்தால் இன்றைய காலகட்டத்திலே அவ்வாறான ஒரு பெண்கள் அரசியலில் இருப்பது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திட வேண்டும். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கூற்று. அன்றே எங்களுக்கான பாலின சமத்துவம் என்பது கிடைக்க பெற்றது. சிவனே அர்த்தநாதீஸ்வரர் வடிவில் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் இருந்து எங்களுடைய பெண்களுக்கான பாலின சமத்துவத்தை கொடுத்து விட்டார். இதை விட வேற என்னையா வேண்டும்? கடவுளிலே எங்களுக்கு பாதி கிடைத்துட்டது, சமூகத்தில் கிடைக்காதா? அரசியல் என்பது அந்த சாக்கடை என்று கூறுவார்கள். அந்த சாக்கடையை நீந்தி கடந்துகின்ற எங்களுடைய பெண்களில் பாராளுமன்ற தேர்தலில் 21 பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் பாலின சமத்துவம் உடைந்து விட்டது என்பதற்கு ஆதாரமாகத்தான் திகழ்கிறது. மேலும் இன்று அனைத்து பதவிகளிலும், அதாவது பிரதி போலீஸ் அதிபர் எவ்வளவு பெரிய பதவி, ஆண்களுக்காக பல காலம் முன் தோன்றிய பதவியாக இருந்த அதில் இன்று பிம்சானி ஜாசின் ஆராய்ச்சி என்பவர் ஒரு பெண் பிரதி போலீஸ் அதிபராக இருக்கிறார் என்றால் எங்களுடைய பாலின சமத்துவம் கிடைக்க பெற்றதற்கான புரிதல் இருப்பதால் தான் அதி உயர் பதவிகளில் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் ஆணித்தனமாக இங்கே கூற விளைகின்றேன். எனவே பாலின சமத்துவத்தின் போதிய புரிதல் இன்றைய சமுதாயத்தில் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. ஆதாரங்கள் கூறுகின்றது, நானும் கூறுகின்றேன். நான் நிற்பதும் இந்த பாலின சமத்துவத்தால் தான் என்று இங்கே பதிவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாலின சமத்துவம் இன்றைய சமூகத்தினரிடம் வலுவாகவே இருக்கிறது. நானே அதற்கு உதாரணம். உங்களுக்கு நிகராக நான் வந்து பேசவில்லையா? இவர்களை பார்த்து கேட்டிருக்கிறார் செந்தமிழினி. அவருக்கு பதில் சொல்லி ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்பது அம்மா பேச்சளவில் தான், நடைமுறையில் ரொம்ப வீக் என்று சொல்வதற்கு வந்திருக்கிறார் எழிலன். அவர் யோகேந்திரம் எழிலன், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய மாணவன். பேசுங்கள் எழிலன். ஒரு வீட்டிலே கமலன் கமலா எனும் இரு சிறுவர்கள். அவர்கள் மாலை வேளையில் தந்தையுடன் பல்லாங்குழி விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விளையாட்டு ஆழமாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வேளையில் தந்தையானவர் மனைவியிடம் தேநீரை கேட்கின்றார். அந்த சமயம் தாயானவள் அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுமியை அழைத்து எனக்கு தேநீர் செய்வதற்கான உதவியை வழங்கு என்று அழைக்கின்றாள். ஆனால் சிறுமியின் மனமோ இல்லை இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்றது. அவளின் மனமானது பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. ஆம், ஏன் அண்ணனால் அந்த வேலையை செய்ய முடியாதா என்ற ஒரு கேள்வி அவளின் மனதில் ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கின்றது, உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றது நேயர்களே. அதே சமயம் கமலனானவன் சமையல் கலையில் சிறந்து விளங்கிய ஒரு நபராவன். தாயிடம் சென்று சொல்கின்றான், எனது எதிர்கால இலட்சியமாக ஆங்கிலத்தில் செஃப் என்று அழைப்பார், அந்த செஃப் என்ற பதவிக்கு வருவதற்கான ஆசை என்னிடம் இருக்கின்றது என்று கூறினார். ஆனால் தாயோ இல்லை இல்லை, சமூக அந்தஸ்தை பெற வேண்டும் எனில் நீ வைத்தியனாகவோ அல்லது பொறியியலாகவோ இல்லை ஆணுக்கு ஒரு அதிகாரத்தை வழங்கும் பதவியில் தான் நீ இருக்க வேண்டும் என்று கூறுகின்றான். ஆம், இதுதான் இன்றைய தலைப்பு. அந்த வகையில் எதிரணியர் வரைவிலக்கணப்படுத்தியிருந்த தலைப்பில் குறைபாடுகள் இருந்ததன் காரணமாக பாலின சமத்துவம் என்பதற்கான வரைவிலக்கணத்தையும் போதிய அளவு என்பதற்கான வரைவிலக்கணத்தையும் நான் தரவிருக்கின்றேன். இங்கு சமத்துவம் என விளக்கப்படுவது என்னவெனில், ஆணின் நிலைக்கு அல்லது பெண்ணின் நிலைக்கு சமமான நிலையை அடையும் வரை உரிமைகள் தாழப்பட்டிருக்கும் பெண்களின் உரிமைகளை வழங்கி அவர்கள் நிலையை சமப்படுத்தல் அல்ல, ஆண்களின் உரிமைகளை வழங்கி பெண்களின் நிலைக்கு சமப்படுத்துவதை இங்கு சமத்துவம் எனப்படுகின்றது. அந்த வகையிலே வெறுமனமே உரிமைகளை வழங்குகின்றோம் என்ற போர்வையில் நீங்கள் பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் மாட்டுவது போன்ற அந்த பொய்ப்பு சாட்டுகளை வழங்குவது இங்கு நடைமுறைக்கு சாத்தியமற்றது. மற்றும் போதிய அளவு என்று இங்கு விளக்கப்படுவது என்னவெனில், குறைந்த அளவிலும் காணப்படக்கூடாது, அதிக அளவிலும் காணப்படக்கூடாது, ஒரு நிலையான தன்மையை பேணப்படுவது இங்கு போதிய அளவு என விளக்கப்படுகின்றது. அந்த வகையில் நேரடியாக வியூகத்திற்கு செல்வோம். இன்றைய சமூக மட்டத்தில் பாலின சமத்துவம் இன்மை காணப்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவத்தில் அதிகாரம் மிக்க பதவிகளில் பெண்களின் வெற்றிடங்களும் அதனால் ஏற்படும் தற்கால விளைவுகளும், மேலும் நீடித்த நிலைத்திருப்பு மிக்க பாலின சமத்துவம்
வெறுமனவே ஒரு நாட்டில் இவ்வாறு இருக்கின்றார்கள், ஆகவே பாலின சமத்துவம் வந்துவிட்டது, ஆகவே பெண்கள் கவலைப்படுத்தவில்லை, ஆண்கள் கவலைப்படுத்தவில்லை. இந்த பொய்ச்சாட்டுகளை, அந்த பூசணிக்காயை ஒரு சோற்றில் மறைப்பது போன்ற சாட்டுகளை இங்கு சொல்லிவிட்டு போக முடியாது. நீடித்த நிலைத்திருப்பு மிக்க ஒரு பெண்கள் சமத்துவம் கிடைக்க வேண்டும். மேலும் சமூக துறைகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான இடைவெளிகள், சமூக கட்டமைப்பில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான உரிமை வேறுபாடுகள் நமது வியூகங்களாக அமைகின்றது. சரி, காரணத்திற்கு வருவோம். ஐயா, பால்நிலை மாறாத தன்மையான ஒரு மூலகம் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. சமூகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயை பிம்பம். அந்த பிம்பத்தில் ஆண்கள் இவ்வாறு தான் இருக்க வேண்டும், பெண்கள் இவ்வாறு தான் இருக்க வேண்டும். நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். இந்த தன்மையை, இந்த மூலத்தை எல்லாரும் வீட்டில் இருக்கும் அனைவரும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த தன்மையானது மாறும் மட்டும் நீங்கள் எவ்வாறைய போதிய அளவான சமத்துவத்தை நிலைநிறுத்துவீர்கள்? இது என்னுடைய முதலாவது கேள்வி. அடுத்ததாக அவர்கள் கூறியிருந்தார்கள், அரசியல் பாராளுமன்றத்தில் 27 பாராளுமன்ற பெண் உறுப்பினர்களாம். ஐயா, இலங்கையில் 52% பெண்கள் காணப்படுகின்றார்கள், 48% தான் ஆண்கள். ஆனால் பாராளுமன்றத்தில் கூட பெண்கள் அந்த பெரும்பான்மையை பெறக்கூடிய அளவில் காணப்படவில்லை என்றால் அங்கு பெண்கள் தமது உரிமையை இழந்துள்ளனர். இவ்வாறு அவர்களின் வாதமானது பிழையாக காணப்படுகின்றது. பெண்களானவர்கள் ஐஸ்லாண்டில் ஜனாதிபதியாக இருந்தார் என்று கூறினீர்கள், ஆனால் அங்கு தொடர்ந்தும் அந்த ஜனாதிபதி முறைமை பெண்களால் தான் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தான் அது பால்நிலை சமத்துவத்தில் முதலாவது நாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே நீடித்த நிலைத்திருப்பு மிக்க பால்நிலை சமத்துவம் காணப்படும் மட்டும் இந்த சமூக மட்டத்தில் பால்நிலை சமத்துவமானது நிலவாது என்பதே என்னுடைய வாதம். நன்றிகள் 1000. எழிலன் மிக ஆழமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இன்றைய சமூகத்தினரிடையே ஆண் பெண் பாலின சமத்துவம் பேணப்படுகிறது இல்லை என்ற கேள்வியிலே அவர் இல்லை என்று பல ஆதாரங்களை எடுத்துக்காட்டி பேசினார். அவருடைய பேச்சோடு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இதுதான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சமூகத்தினரிடையே ஆண் பெண் பாலின சமத்துவம் பேணப்படுகிறது இல்லை என்று முரண்வாதம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆண் பெண் சரிநிகர் சமானம் என்கிற சமத்துவம் பேணப்படுகிறது தான் என்று பேசுவதற்காக புதுக்குளம் அணியினர் காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பிரியாளினி இரண்டாவது பேச்சாளராக வந்திருக்கிறார். பேசுங்கோ பிரியாளினி. அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுக்கு தரப்பட்ட தலைப்பின் அடிப்படையில் சமூக மட்டத்தில் பெண்களுக்கான பாலின சமத்துவம் காணப்படுகிறது என்பது பற்றி நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்புவாதியவர்கள் ஆதாரங்களை முன்வைக்கவில்லை. 1990ஆம் ஆண்டுகளில் காணப்பட்ட புனைக்கதைகளையே எங்கள் மத்தியில் முன்வைத்திருக்கிறார்கள். கமலா இருந்தாராம், கமலன் இருந்தார்களாம் என்று கூறியிருந்தார். ஆனால் எங்கள் தரப்பில் நாங்கள் சரியான ஆதாரங்களையே முன்வைக்கின்றோம். கல்பனா சால்வகா என்பவர் விண்வெளிக்கு சென்றிருக்கிறார்கள். முதல் பெண் விண்வெளிக்கு சென்றவர் என்று கருதப்படுகின்றார். கமலா சென்றாரா? இல்லை என்றால் கமலன் சென்றாரா? இல்லை அவர் எந்த நாட்டிற்கு ஜனாதிபதி என்று கேள்வியை எழுப்பிக் கொண்டு மேலும் கூறியிருந்தார், இவர் கட்டுக்கதைகளையும் புனைக்கதைகளையுமே கூறிக்கொண்டு இவருடைய நேரத்தை வீணடித்ததுதான் இவருடைய வாதமாக இருக்கிறது நடுவர் அவர்களே. மேலும் வேலை செய்வதும் செய்யாததும் பெண்களுடைய உரிமைகளாக இருக்கின்றது. அரசியலுக்கு கட்டாயம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினால்தான் அது அங்கு அடக்குமுறை. ஆனால் நீங்கள் செல்லலாம், செல்லாமலும் விடலாம் என்று கூறுவது அவர்களுடைய உரிமைகளை சரியாக கொடுப்பதற்கு தானே சமம் நடுவரவர்களே. இன்றைய காலகட்டத்தில் நான் 18 வயது பூர்த்தியான பிறகு தேர்தலில் நின்றால் கூட நிற்காதே என்று என்னுடைய குடும்பமும் கூறப்போவதில்லை, எங்களுடைய அரசியல் ஜாப்புக்களும் கூறப்போவதில்லை. மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் இலங்கையில் வழங்கப்பட்ட ஜாப்புக்கள் அனைத்துமே சரிக்கு சமமாகத்தானே காணப்படுகிறது. இதில் என்ன மனிதன் என்று பாரபட்சம் பார்க்காத கட்டத்தில் ஆண் பெண் என்ற சமத்துவம் இங்கு யார் பார்ப்பது நடுவர்களே? சமூக மட்டத்தில் பெண்ணிற்கு ஒரு நீதியும் ஆணிற்கு ஒரு நீதியுமா வழங்கப்படுகிறது? இல்லை நடுவர்களே, ஆணும் பெண்ணும் சமம் தான், ஆணும் பெண்ணும் நிகர்தான் என்று பார்க்கப்பட்ட காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து
கொண்டிருக்கிறோம். மேலும் அரசியல் செய்வதில் கூட இவர் கூறியிருந்தால், பார்க்க போனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இவர் இன்னும் ஆய்வுகள் காணவில்லை போலிருக்கிறது. 25% பெண்களுக்கான ஒதுக்கீடு காணப்படுகிறது. நான் தேர்தலில் ஈடுபடவில்லை என்று என்னுடைய விருப்பத்தின் மாறாக நான் மறுப்பு தெரிவித்தால், நீ கட்டாயம் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று என்னுடைய குடும்பம் என் மீது அடக்குமுறைகளை ஒருபோதும் செய்யாது. ஏனென்றால் அது என்னுடைய சுய விருப்பம், அது என்னுடைய உரிமை. சர்வஜன வாக்குரிமை வழங்கப்படுகிறது தானே. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே வாக்களிக்கலாம். என்னை வாக்களிக்காதே என்று எந்த நாட்டு ஜனாதிபதியும் கூறப்போவதில்லை, எந்த தாய் தகப்பனும் கூறப்போவதில்லை என்றால் அது எங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளாகவும் சலுகைகளாகவுமே பார்க்கிறோம். எனவே நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பு முதலாவது வாதி கூறிய புனைக்கதைகளை எல்லாம் உங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல், எங்கள் தரப்பு வாதிகளும் நானும் முன்வைக்கும் ஆதாரபூர்வமான விடயங்களை கருத்தில் கொண்டு சரியான தீர்வை வழங்குமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய சமூகத்தினரிடையே ஆண் பெண் சரிநிகர் சமானம் என்கிற பாலின சமத்துவம் காணப்படுகிறது இல்லை, காணப்படுகிறது என்று பிரியாளினி தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நடைமுறை வாழ்வியலிலே 18 வயதிற்கு மேல் நானும் ஓட்டு போடலாம், நீங்களும் ஓட்டு போடலாம். இதற்குள்ளே ஆண் பெண் என்ற பேதமை இருக்கிறதா? இல்லையே. அப்படி எத்தனையோ காரணிகளிலே ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்கிற நிலைமை இருக்கிறது தானே என்று நீங்கள் சொல்லுகின்ற உதாரணங்கள் எல்லாம் அந்த காலத்திற்கு உரியன என்று அவர்களை பார்த்து சொல்லி தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். என்னதான் இவர்கள் இப்படி சொன்னாலும் நடைமுறையிலே ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்கிற நிலைமை இல்லையப்பா. அப்படி பேசுவதற்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் கருணானந்தன் கார்த்திகன் முருகனுடைய பெயர் சூடி வந்திருக்கிறார். பேசுங்கள் கார்த்திகன். 48 மக்களே, 48. இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு மணி நேரத்தில் 48 பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் எதிர்த்தரப்பாணிகள் பேசும் பாலியல் சமத்துவம் என்று கூறிக்கொண்டு எனது வாதத்திற்குள் நுழைகின்றேன். அந்த வகையிலே எதிரணிக்கு இந்த வாதத்தில் ஒரு சிறிய மையல் காணப்படுகின்றது என எண்ணுகின்றேன். அந்த வகையிலே பார்ப்போம். இன்று இவர்கள் இந்த போதிய அளவு, எனது தலைவர் முன்னரே கூறிவிட்டார், இன்று முன்னர் இருந்ததை விட எமது காலகட்டத்தில் இந்த பாலியல் சமத்துவமானது வளர்ந்து வருகின்றதுதான், அதிகரித்துள்ளதுதான். ஆனால் இது போதிய அளவா? இப்பொழுது பாருங்கள், நான் முன்னரே கூறினேன், 48 பெண்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது பாலியல் சமத்துவமா? இல்லை நடுவர்களே, இல்லை. இதுதான் இன்றைய சமூகத்தின் ஒரு மாபெரும் உண்மையாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே பார்ப்போம். இந்த எதிர்த்தரப்பின் முதலாம் வாதி, அரபு நாடுகளில் சட்டங்கள் பலப்படுத்தப்பட்டன, அதனால் அரபு நாடுகளில் இப்பொழுது பாலியல் சமத்துவம் காணப்படுகிறது என்று கூறினார். ஐயா, பாலியல் சமத்துவமானது வெறும் சட்டத்தினால் கொண்டு வரப்படுவதில்லை, இது ஒரு சமூகத்தின் எண்ணம், ஒரு தனி மனித அந்தஸ்தினால் கொண்டு வரப்படுவது என்பதை கூறிக்கொள்கின்றேன். அதாவது இப்பொழுது பார்ப்போம், எனது நாட்டில் வீதி விதிகளை ஒருவரும் பின்பற்றுவதில்லை. ஆகவே வீதி விதிகள் மேலும் வலுப்பட்டு விட்டன, மேலும் வீதி விதிகளை கூட்டிக் கொண்டு செல்கின்றார்கள். இது என்னத்தை கூறுகின்றது? எனது நாட்டில் ஒழுங்கான வீதி விதிகளை ஒருவரும் பின்பற்றவில்லை என்பதை. அதுபோலதான் ஐயா இதுவும். அரபு நாடுகளில் பாலியல்கள் இன்று பாலியல் சமத்துவத்தை ஒருவரும் பேணவில்லை, அதனால் தான் சட்டங்கள் பிறப்பிக்கப்படுகின்றன என எதிர்த்தரப்பின் முதலாம் வாதி எங்கள் சார்பில் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. கல்விகள் சமனாக கற்பிக்கப்பட்டு வருகின்றதாம். நானும் அவர்களும் இங்கு நின்று கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, இங்கு நாங்கள் இலங்கையை பற்றி கதைக்கவில்லை, இந்த டான் டிவியின் அவையை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது பார்ப்போம். ஆப்கானிஸ்தானில் டோலோ நிறுவனத்தின் பிரகாரத்தின்படி 450 நாட்கள் பட்டதாரிகள், அதாவது பெண்கள் கல்வி கற்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன, பெண்களின் கல்வி துண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதுதான் உங்களுடைய பாலின சமத்துவமா? மற்றும் பார்த்தால் தொழில்களில் சமத்துவம். அவர்கள் வந்தவுடனேயே கூறிவிட்டார்கள், அனைத்து தொழில்களிலும் பெண்களும் இருக்கின்றார்கள், ஆண்களும் இருக்கின்றார்கள் என்று. அமெரிக்காவில் வால்மார்ட் நிறுவனத்தில் பெண்களுக்கு சம்பளமானது மிகவும் குறைவு, அவர்களுக்கு தொழில்களில் ஏற்றம் வழங்குவதில்லை, ஆனால் ஆண்களோ மிகவும் சிறப்பாக இருக்கின்றார்கள். இதுதான் போலும் அவர்களின் பாலியல் சமத்துவம். எனக்கு சற்று புரியவில்லை, நடுவர் அவர்களுக்கு புரிந்தால் சற்று புறவு. அது மட்டுமில்லை, அனுராதபுர வைத்தியசாலையில் ஒரு பெண் இரவு பணியாற்றும் போது துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றாள். 5 ஆண்கள் ஒரு பெண்ணை துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது அனைவருக்கும் தெரிந்தது. மற்றும் 45 வயதான பெண்
துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால், அது மட்டுமல்லாது பாடசாலையில் மார்ச் மாதம் ஒரு கணித ஆசிரியர் 10 பெண்களை துஷ்பிரயோகம் செய்தார். இது மட்டுமல்லாது அதிகமாக 18 தொடக்கம் 34 வயது பெண்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு வருகின்றனர். இதோ பாருங்கள், வரைவு கூறுகின்றது. இந்த வரைவு எங்கேயாவது குறைந்திருக்கின்றதா நடுவர்களே? கூடிக்கொண்டே செல்கின்றது. 6 முடுகள் வேறு காணப்படுகின்றது. இதுதான் இன்றைய 6 முடுகி செல்கிறது. ஆம், இதுதான் இன்றைய சமூகத்தின் பால்நிலை சமத்துவம் போலும் இது திறப்பணிகள். மிக்க மகிழ்ச்சி. ஆண்கள் அழக்கூடாது. நான் எனக்கு இப்ப மிகவும் கலையாக உள்ளது. நான் அழப்போகின்றேன். நீங்கள் கூறுங்கள், ஆண்கள் அழக்கூடாது. இதுதான் பால்நிலை சமத்துவம். நீ ஆம்பளை பிள்ளைடா என்று சொல்வார்கள். அதுதான் எனக்கு சற்று குழப்பமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தென் சூடானில் 73% பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கின்றது. கல்விக்கு செல்வது தென் சூடானில் பெண்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 49 நாடுகளில் குடும்ப வன்முறை சட்டங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது நான் இப்பொழுது ஒரு சிறு கதை, ஒரு சிறு உண்மை சம்பவம். நான் தினமும் பாடசாலைக்கு பேருந்தில் தான் செல்வேன். ஆனால் எனது அக்காவை எனது அம்மா தனது மோட்டார் வண்டியில் ஏற்றிவிட்டு கொண்டு பாடசாலைக்கு அனுப்புவேன். எனக்கு மிகவும் பொறாமை எனது அக்கா மீது. என்ன, இவரை மட்டும் எனது அம்மா கொண்டு செல்கின்றார், என் மீது அவர் வெறுப்புள்ளதோ என்று ஒரு நாள் நேரடியாகவே பார்த்து கொண்டிருப்பார். அதான் ஒரு நாள் நான் ஆண் பிள்ளை அல்லவா, ஆகவே நேரடியாக போய் அம்மாவிடம் கேட்டேன், அம்மா ஏன் அந்த மனுஷன் மட்டும் கொண்டு வர, என்ன கொண்டு போனா குறைஞ்சு போடுவியான்னு கேட்டேன். அம்மா சொன்னா, அடே பேருந்துரா எல்லாரும் பெருவினம், வேறு ஆண்களும் பெருவினம், அக்காக்கு பாதுகாப்பு இல்லை. இதான் போல ஆட்களோட இடிபடலாம். அதான் நிறைய பிரியங்களோட இடிபடலாம். அதாவது இதான் போல இவ கழிச்சு கொண்டிருக்கிற பால்நிலை சமத்துவம் எனக்கு சற்று தெளிவின்மை இருக்கு. அது மட்டுமில்லாமல் மத்திய ஆப்பிரிக்கா, எத்தியோப்பியா, லிபியா, நைஜீரியா, அமெரிக்கா மற்றும் நோர்த் கொரியா போன்ற நாடுகளில் இப்பொழுது கூட பெண்கள் கல்விக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் இருப்போம். ஆப்கானிஸ்தானில் 90 சட்டங்கள் தலிபான் நிறுவனத்தினால் கொண்டுவரப்பட்ட, தலிபானின் பிரகாரம் கொண்டுவரப்பட்ட 90 சட்டங்கள் தற்பொழுதும் கூட பெண்களுக்கு எதிராக காணப்படுகின்றது. இந்த 90 சட்டங்கள் எனக்கு தெரியவில்லை. இதுதான் பால்நிலை சமத்துவம் போலும். அது மட்டுமல்லாமல் பார்த்தால் ஆண் இல்லாமல் பெண் வாழ முடியாது. புராண கதைகளில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், உடன்கட்டி ஏறுதல். தற்பொழுது கூட ஆப்கானிஸ்தானில் உள்ளது ஐயா உடன்கட்டி ஏறுதல். ஒரு ஆண் துணை இல்லாமல், ஒரு கணவனோ அல்லது ஒரு மகனோ இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் பெண் வாழ முடியாது. இதுதான் நேரம் முடிவடைந்து விட்டது. இதுதான் இன்றைய பால்நிலை சமத்துவம் என்று கூறிக்கொண்டு எதிர்த்தரப்புவாதிகள் பேசும் பால்நிலை சமத்துவத்தை பற்றி விளங்காமல் விடைபெறுகின்றேன். நன்றி. கார்த்திகன் இந்த தலைப்பை சற்று வித்தியாசமாக அணுகினார். இலங்கையை ஏன் பார்க்கிறீர்கள்? உலகப்பரப்பை பாருங்கள். உலகப்பரப்பிலே எத்தனை பெண்கள் கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறார்கள், தொழில் உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டு உதாரணத்தை கூட சொன்னார். நானும் அக்காவும் பாடசாலைக்கு செல்கிறோம், அக்காவை தனியே மோட்டார் சைக்கிளிலே அம்மா ஏற்றி செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறதே. அப்படி என்றால் ஒரு பெண் தனியே பஸ்ஸிலே போகக்கூடிய பாதுகாப்பான சூழல் இன்றைக்கு வந்து விட்டதா? பாலியல் சமத்துவம் பற்றி எப்படி பேசுவீர்கள்? யதார்த்தமாக கேட்கிறார் கார்த்திபன். நல்ல பேச்சு, நல்ல முறையிலே இந்த தலைப்பை அணுகியிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். நாங்கள் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வரலாம். இப்பொழுதுதான் விவாத களம் சூடு பிடித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். ஆணும் பெண்ணும் சரிநிகர் என கொள்கிற பாலின சமத்துவம் இன்றைய சூழலில் பேணப்படுகிறதா இல்லையா? பேணப்படுகிறது தானப்பா என்று நிறைவாக உறுதியாக தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வந்திருக்கிறார் வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயத்தினுடைய நிறைவு பேச்சாளர் தினேஸ்வரி. அவர் என்ன அனுபவங்களை பெற்றார், எப்படி நிறுவுகிறார் பார்ப்போம். அவைக்கு நேரடியாக என் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு ஆரம்பத்திலே நடுவர் அவர்கள் அழகாக கூறியிருந்தார், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நாம் நடத்த வந்தோம் எனும் மகாகவியின் கனவுகளை நனவாக்குகின்ற ஒரு சிந்தனையை.
அதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொண்டு நடுவர் அவர்களே எதிர் அணி தரப்பினர் கூறியிருந்தார்கள், துஷ்பிரயோகமாம் அதை அறுத்து உறுத்து நிறைய உதாரணங்கள் காட்டி கூட கூறியிருந்தார்கள். அதையே துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். அதிலேயே பெண்களை துஷ்பிரயோகம் செய்வது என்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இது சமூகத்தின் பிரச்சனையா என்று பார்த்தால் கிடையாது. அது அவர்கள் இன்று தங்களுடைய தனி சுய விருப்பத்தின் பேரிலும் தங்களுடைய இச்சைகளின் காரணமாகவே செய்கிறார்கள். இதை செய்யென்று எந்த ஒரு சமூகமும் உங்களை அதற்குள் கொண்டு போய் திணிக்கவில்லை. அதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பாலியல் சமத்துவம் என்பது சட்டத்தால் அல்ல, தனி மனித சிந்தனையால் தான் ஏற்படுகிறது என்று எதிரணி கூறியிருந்தார்கள். அப்படி என்றால் தனி மனிதனால் தான் இந்த பாலியல் சமத்துவம் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் கூறுகின்ற அந்த துஷ்பிரயோகத்தினை தடுத்து நிறுத்த உங்களால் முடியாதா? உங்களால் பெண்களுக்கான சமத்துவத்தை வழங்க முடியாதா? நாங்கள் கூறுவது என்னவென்றால், உங்களுக்கு கண்ணீர் வருகிறது, அதை ஆண்கள் அழக்கூடாது என்று இங்கு நாங்கள் கூறவில்லை. அது நீங்களே உங்களுடைய தாயார் தந்தையார் மூலம் நீங்களே பெற்றுக்கொண்ட ஒரு சிறிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை இங்கு முன்வைத்தால் அதற்கு எப்படி நான் பதில் கூறுவது? சற்று சிந்தித்து பார்த்தால் அதைத்தான் அவர் சொன்னார். என்ன என்றால், ஒருவர் அழுது விட்டால் என்ன பொம்பளை மாதிரி அழுகிற என்று சொல்கிற காலம் இந்த காலம் என்று சொல்கிறார். நடுவர் அவர்களே, அழுதால் என்ன பெண் மாதிரி அழுகிறாய் என்று அவர்கள் கேட்டால் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்கை என்று பாரதியின் அந்த கருத்தை அவர்களால் நினைவு கூற முடியாதா? தினேஸ்வரி, இப்பொழுது கேள்வி என்னவென்றால், நடைமுறை வாழ்வியலிலே என்ன நடக்கிறது என்பதுதான் கேள்வி. பாரதியினுடைய தியரியை விடுவோம். ஆம் நடுவர் அவர்களே, இவர்களுடைய வாதத்திற்குள் நுழைந்து நான் பதிலை கொடுக்க விரும்பினால், எப்படி என்றால் இன்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான சமத்துவம் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய உறுதியான வாதம். ஏனென்றால் இன்று சமூகத்திலே சட்டமுறை மாற்றங்கள் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அரசுகள் பல சட்டங்களை கொண்டு வந்து பாலின வேறுபாடுகளை குறைக்கும் முயற்சிகளை செய்கின்றன. எப்படி என்றால், உதாரணமாக குறிப்பிட்டால் வேலை வாய்ப்பிலே பாலின அடிப்படையிலான வேறுபாடுகளை எதிர்த்தல், பெண்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது போன்றதான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் நாகரிக மாற்றங்களை முன்வைத்து, அதாவது சமீப காலமாக பெண்கள் குடும்பத்திலும் பணி இடங்களிலும் முக்கியமான நிலைகளை பெற்று வருகிறார்கள். இது சமத்துவம் குறித்து மக்களின் புதிய பார்வையை முன்வைக்கின்றது. மேலும் சமூக ஊடகங்கள் மூலம் பாலின சமத்துவம் குறித்த விவாதங்கள் பெருகி வருகின்றது. ஏனென்றால் சமத்துவம் தொடர்பான போதிய புரிதல் எங்களுக்கு வேண்டும் என்பதனால்தான். இளம் தலைமுறைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அதாவது பெண்களுக்கான உரிமைகள் பற்றிய செய்திகள், திரைப்படங்கள், விமர்சனங்கள் போன்றவை ஊடகங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. இவை அனைத்துமே ஆண் பெண் சமத்துவம் என்று பேசுகின்ற ஒரு தன்மையாக இருக்கின்றது. மேலும் ஆண் பெண் பாலின சமத்துவம் என்பது தொடர்ச்சியான போராட்டமாக அமைந்து வந்தாலும் அவை யாவும் போதிய புரிதலோடு நடக்கின்றது என்பதுதான் இன்று எமது வாதமாக அமைந்திருக்கின்றது. மேலும் சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் மூலமாக முன்வைத்தால் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கும் சட்டங்களாக ஈக்குவல் ரிமுனேஷன் ஆக்ட், போஸ் ஆக்ட் போன்றவை நடைமுறையில் இருக்கின்றன என்பதை எதிர்த்தரப்பு அணியினருக்கு உறுதியான வாதமாக வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தினேஸ்வரி, நடைமுறை யதார்த்தத்திலே ஆண்கள் செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் பெண்களும் செய்யலாம் என்கிற நடைமுறை தானே இருக்கிறது. எனவே ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமாக வாழக்கூடிய தன்மை எங்களுடைய நாட்டு சூழலிலே இருக்கிறது தானே என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இல்லை இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமாக புரிந்து வாழ்கிற நடைமுறை வாழ்வியல் யதார்த்தம் இன்றைக்கும் இல்லை சொல்வதற்கு வந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய மாணவன் பர்க்குணராஜா பிரணீத். பேசுங்கோ பிரணீத். சிவன் இருக்கட்டும், பாரதி இருக்கட்டும், அது ஆதிகாலம். இன்றைய காலம் தலைப்பு என்ன? இன்றைய சமூகம். நேரடியாக தலைப்பில் நுழைகிறேன். அவைக்கு என் முதல் வணக்கம். இன்று இரவில் ஒரு பெண் நடமாடுகிறாள் என்றால் முதலில் எழுகிற கேள்வி, ஏன்
எதற்கு எங்கே அவ்வாறே நடமாடி விட்டாலும் அவளுக்கு பாதுகாப்பு இருக்குமா என்றால் தெரியாது. அதே அவள் தைரியத்துடன் செல்வாளா என்றால் தெரியாது. எதிர்த்தரப்பின் இரண்டாவது வாதி உதாரணங்கள் நாம் தரவில்லை என்று கூறியிருந்தார். என்னையா உதாரணம் நான் தருகின்றேன். இன்று இந்தியாவில் 90% பெண்கள் போக்குவரத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். இதை நைஜீரியாவை எடுத்து பாருங்கள். அன்றைய நாட்டு சட்டம் கூறுகின்றது பெண்ணொருவன் எந்தவித சொத்தும் அனுபவிக்க முடியாது, சமூகம் வாய்ந்த குரலை எழுப்ப முடியாது. ஆகவே அங்கே பெண்ணொருத்தி வாயை அடைக்கப்பட்ட குரங்கு பொம்மை போல நடத்தப்படுகிறாள். என்னையா பாலின சமத்துவம்? ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொள்கின்றீர்கள். பெண்கள் இருக்கின்ற வீடுகளில் ஜன்னல் வைக்க கூடாது. நாட்டு சட்டம். பாலின சமத்துவம் போதிய அளவு இருக்கிறதா? எங்கே? பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் பெண்கள் ஆண் ஆதிக்கத்தின் கீழ் ஒடுக்கப்படுகிறார்கள். எங்கே உங்கள் பாலின சமத்துவம்? அதே எதிர்த்தரப்பின் முதலாவது வாதி வந்து கூறியிருந்தார். நடுவர் நீங்கள் கூறியதுதான். நடுவர் நன்றாக கூறினார். அன்று இருந்ததை விட இன்று மாறி வந்திருக்கிறது. அப்பா கூட்டுகிறார், அம்மா வாசிக்கிறார். முதலாவது வாதி ஆமாம் ஐயா என்று ஆமா போடும் போதே உங்களுக்கு விளங்கவில்லையா? அங்கே இன்றும் போதிய அளவு சமத்துவம் காணப்படவில்லை. அன்று பெண்ணுக்கு இன்று ஆணுக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். அதை விட இரண்டாவது வாதி வந்தார். புனைகதைகளை நாங்கள் வகுக்கிறோம் என்று கூறியிருந்தார். ஒத்துக்கொள்கின்றேன், அது புனைகதையாக கூட இருக்கட்டும். ஆனால் நீங்கள் கூறியது என்னையா? ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க என்றீர்கள். ஒத்துக்கொள்கின்றேன். இந்திரா காந்தி என்றீர்கள். ஒத்துக்கொள்கின்றேன். அதுவும் அன்றைய காலம் ஐயா. இன்றைய சமூகத்தை யோசித்து பாருங்கள். இன்றெங்கையா ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க இலங்கையில் ஆட்சி செய்கிறார்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னத்தை எதிர்த்தரப்புவாதிகள் கூறுகின்றார்கள் என்று. இன்னும் ஒரு எனக்கு தனிப்பட்ட வகையில் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. மகளிர் தினம் கொண்டாடுகிறீர்கள். எப்பயாவது எங்களை நச்சு பார்த்தீங்களாடா? நாங்களும் ஆண்கள் தானே. எங்களுக்கு ஒரு ஆண்கள் தினம் கொண்டாடினா குறைஞ்சாடா ஓடுவீங்கள். இதற்கு ஒரு தனிப்பட்ட ஆதங்கம் கனகாலமாக இருக்கிறது. மற்றும் என்னோட நான் இங்க முன்வைக்க விரும்புறது வந்து இந்த ஒரு பெண்ணின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் வாழ்க்கையை நிம்மதியா வாழ மாட்டோமாடா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் என்று நினைச்சா குடும்பத்துல சொல்லுவாங்க 4 பேர் 4 மாதிரி கதைப்பாங்க. அப்படி மட்டும் கதைக்க வச்சிடாதடி என்று சொல்லும் போதே விளங்கவில்லையா? அங்க அந்த 4 பேரின் கையில் தான் இருக்கிறது இன்றைய பெண்ணின் வாழ்க்கை. அந்த 4 பேரும் அக்கம் பக்கம் சொந்த பந்தம், வேலையில்லா வெட்டியாக திரிபவன், ஈசி சேரில் இஞ்சி பிளேண்டி குடித்துக் கொண்டிருக்க கிழவிகள். அந்த 4 பேரின் கைகளில் இன்று பெண்களின் வாழ்க்கையை செல்கிறது என்றால் எங்கேயா சமத்துவம்? எங்க சமத்துவம்? இன்று ஒரு வகுப்பறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியர் இருக்கிறார். இங்காலே ஒரு பெண்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள், ஆண் மாணவர்கள் இருக்கிறார்கள். இன்று ஒரு மாணவன் ஒருவன் தவறு செய்தால் உடனே கூப்பிட்டு வச்சு முதுகலே 2 தட்டுவார்கள். ஒரு பெண் அதே தவறு செய்தால், அம்மா இங்க பேர் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, இது உண்ட வீட்டுக்கு தான் பிரச்சனை, உண்ட பாடசாலைக்கு பிரச்சனை, 4 பேர் 4 மாதிரி கூறுவார்கள் என்று கூறும்போது எரியவில்லையா? ஆண் வாரு பெண் வாரு என்று பிரித்து பார்க்கிறார்கள் இன்றைய சமூகத்தில். எங்கே உங்கள் பாலின சமத்துவம்? எனக்கென்றால் இன்று இதில் ஒன்றும் விளங்கவில்லை. எதிர்த்தரப்புவாதிகள் தொகுப்புரையிலாவது சரியான விளக்கத்தை கூறுமாறு தாழ்மையை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரணித்தனுடைய அழகிய வாதத்தோடு சொற்சமருடைய வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வருகின்றன. இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். சிறியதோர் இடைவேளையின் பின்னர் அவற்றோடு சந்திப்போம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்தில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, அவர்களை எதிர்த்து வவுனியா புதுக்குளம் மகா வித்தியாலயம். ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்கிற பாலின சமத்துவம் இன்றைக்கு பேணப்படுகிறதா இல்லையா என்பதுதான் இன்று முன்வைக்கப்பட்டிருக்கிற வாதம். பேணப்படுகிறது என்று வாதத்தை தொடக்கி வைத்தார்கள் புதுக்குளம் மாணவியர். இல்லை என்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். தொகுப்புரையாதலால் முதலில் பேசியவர்கள் நிறைவாக தொகுப்புரையாற்றுவார்கள். இது கம்பன் கழக மரபிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு விடயம். காரைக்குடி கம்பன் கழகத்தினுடைய நிறுவனர் சா கணேசன் ஐயா
இந்த பட்டிமண்டபங்களை வரையறுத்த பொழுது முதலில் பேசியவர் நிறைவாக தொகுப்புரையாற்ற வேண்டும் என்கிற ஒரு மரபை ஏற்படுத்தினார். அது இன்றைக்கும் தொடரப்படுகிறது, பேணப்படுகிறது. அந்த வகையில் நாங்களும் அதை கைக்கொள்கிறோம். எழிலன் இரண்டாவதாக வாதத்தை தொடக்கினார். இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர். ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்கிற பாலின சமத்துவம் இன்றைய நடைமுறை வாழ்வியலில் பேணப்படவில்லை என்பது அவருடைய வாதம். தொகுப்புரையை ஆற்றுகிறார் எழிலன். பேசுவோம். அவைக்கு மீண்டும் வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எதிரணியினர் சமத்துவம் மற்றும் போதிய அளவிற்கான ஒரு பிழையான வரையறையை வழங்கியிருந்த போது எமது அணியானது சமத்துவம் என்பது இரு நிலைகளின் சமமான நிலை என்பதனையும் போதிய அளவு என்பது சரியான அளவு என்பதற்கான வரையறையும் வழங்கியிருந்தது. அந்த வகையில் முதலாம் விவாதியான ஆகிய நான் நடைமுறை சான்றினை மையமாக கொண்டு ஒரு புனைகதையை நடாத்தியிருந்தேன். ஆனால் எதிரணியினர் அதனை புரிந்து கொள்ளாமல் அது கடந்த காலத்தின் கதை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேயர்களே, நடுவர் அவர்களே, நான் உங்களை பார்த்தே கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சமூக கட்டத்தில் அத்தகைய நிலைமையானது, அத்தகைய பால்நிலை மாறாத மூலமானது ஒவ்வொரு வீட்டிலும் எங்கே ஒரு மூலை முடுக்கிலும் காணப்படுகின்றது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இதனது கேள்வியாக காணப்படுகின்றது. மேலும் எதிரணிகள் உங்களோட கதையை வச்சு நீங்கள் 90 கிட்ஸ் என்று நினைச்சு விட்டார். அது போலத்தான். அத்துடன் நாம் பல கேள்விக்கணைகளை அவர்களிடம் தொடுத்திருந்தோம். ஆனால் அதற்கான முறையான பதில்களும் முறையான ஆதாரங்களும் அவர்களால் வழங்கப்பட முடியவில்லை. ஏனென்றால் பாடமாக்கி விட்டார்களே, பால்நிலை சமத்துவம் இது என்று அவர்கள் கொடுக்க முடியாது. அடுத்ததாக எமது அணியினர் பால்நிலை சமத்துவமின்மை தற்கால சமுதாயத்தில் ஏனென்றால் அவர்கள் கடந்த காலத்தையும் பாரதியையும் கடந்த கால கவிஞர்களை மையமாக கொண்டுதான் அவர்கள் வாதம். இன்றைய சமூகம் இல்லை. எனவே நாம் நடைமுறை சான்றினை எமது அணி 2ஆம் விவாதியும் 3ஆம் விவாதியும் அழகாக முன்வைத்திருந்தார்கள். மேலும் நான் எங்களது வாதங்களில் இருந்தே நடுவர் அவர்களை உங்களுக்கும் எதிரணியினருக்கும் நேயர்களுக்கும் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். நீடித்த நிலைத்திருப்பான பாலியல் சமத்துவம் தற்போது காணப்படுகிறதா? அவர்கள் கூறியிருந்தார்கள் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஜனாதிபதியாக வந்திருந்தார் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அவ்வாறு அரசியல் அதிகாரத்தை மையமாக கொண்ட ஒரு பெண் தலைமைத்துவம் இங்கு வருகின்றார்களா என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நீடித்த நிலைத்திருப்பான பாலியல் சமத்துவம் காணப்படுகின்றதா என்பதை சிந்தித்து பாருங்கள். மற்றும் அனுராதபுரத்திலும் சரி ஒரு இளம்பெண்ணும் சரி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார் என்றால் அங்கு பாலியல் சமத்துவம் காணப்படுகின்றதா என்பதையும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் என கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றிகள் 1000. தொடர்ந்து செந்தமிழினி. மீண்டும் தொகுப்புரையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தரப்புக்கு சார்பாக எதிர்த்தரப்புவாதிகள் பெண்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு எதிராக கொதித்தெழுந்தார்கள் அல்லவா? அங்கே உருவாகியது எங்களுடைய பாலின சமத்துவம். அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பது பாலின சமத்துவத்தின் அடிப்படையேயாகும். கொரோனாவையே உங்களால் முற்றால் அழிக்க முடியாது என்ற ரீதியிலே பாலின சமத்துவம் என்பது ஆங்காங்கே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது இல்லை, புரிதல் இல்லை என்பது ஒரு புனையான கதையாகும். மேலும் நாங்கள் கூறுவது வயலில் இருக்கும் நல்ல பயிர்களை பற்றி, நீங்கள் கூறுவது களைந்தறியப்பட்ட கலைகளை பற்றியே இங்கு கூறிக்கொண்டிருந்தீர்கள். இன்றைய தலைப்பானது அவர்களுக்கு இன்றைய சமூகத்தினரிடையே புரிதல் இருக்கிறது என்பதற்கு நீங்கள் தான் ஆதாரம் என்பதை நான் கூறி நிற்கின்றேன். அந்த வகையிலேயும் தரப்பிற்கு வலுச்சேர்க்கும் முகமாக நாங்கள் பெண்கள் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் கணவனை தங்கி இல்லாமல் வாழ்கிறார்கள் என்றும் அவர்களுக்கான சட்டங்கள் இயற்றப்படுகிறது என்றும் அவர்களுக்கான விடுமுறைகள் மாதவிடாய் மகப்பேற்று விடுமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது பற்றியும் குறிப்பிட்டிருந்தோம். 2ஆம் தரப்புவாதியானவர் அரசியல் என்பது அவர்களுடைய உரிமை, வாக்களிக்கும் உரிமை கூட யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி என்று கூறியிருந்தார். உலகளாவிய ரீதியில் பெண்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் பற்றி கூறியிருந்தோம். மேலும் எதிர்த்தரப்புவாதி 1ஆம் தரப்புவாதி கூறியிருந்த புனைகதைக்கு அவள் பதில் கூறியிருந்தார்கள். மேலும் 3ஆம் தரப்புவாதியானவர் அறிவு வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்பதும் ஊடகங்களின் மூலம் எவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது என்பதற்கும் ஆதாரமாக தான் தொலைக்காட்சியை கூறியிருந்ததையும் நீங்கள் உற்று நோக்க வேண்டும். வேலை வாய்ப்பு, நாகரிக மாற்றம், சமத்துவம் பற்றிய எண்ணக்கருவங்களை இங்கு பரப்பி பெண்களின் பாலின சமத்துவம் இங்கே போதிய புரிதலோடு தான் இருக்கிறது என்பதை கூறியிருந்து எம் தரப்புவாதிகள் தலைப்பிற்கு வலுச்சேர்த்திருக்கிறார்கள் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினியவர்களே, அருமையான கனங்காத்திரமான ஒரு தலைப்பிலே இந்த பிள்ளைகள் வாதிட்டிருக்கிறார்கள். ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம். இது எழுத்திலே இருக்கிறதா, பேச்சிலே இருக்கிறதா என்பதுதான் ஒரு விதத்திலே கேள்வி. இன்றைய நடைமுறை வாழ்வியலிலே சரிநிகர் சமானம் என்கிற இந்த பாலின சமத்துவம்
இது சற்று கடினமான சொல்லாக இருந்தாலும் ஆண் பெண் என்கிற நிலையிலே வாழக்கூடிய சமத்துவ வாழ்வுரிமை பேணப்படுகிறதா நடைமுறையிலே, அப்படி பேணப்படவில்லையா என்பதுதான் கேள்வி. பாரதி சொன்ன சிந்தனைகள் எல்லாம் சரி. நான் சொன்னேன், தீத்தா சரவணமுத்து பிள்ளையிலே இருந்து பாவலர் துரையப்பா பிள்ளையிலே இருந்து எல்லாம் பெண் சமத்துவத்திற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். நடைமுறை யதார்த்தம் என்ன என்பதுதான் கேள்வி. நடைமுறையிலே இன்றைக்கு பாராளுமன்றத்திலே பெண்களுடைய உறுப்புரிமை அதிகரித்திருக்கிறது. இலங்கையினுடைய தீர்மானத்தை மேற்கொள்ள வல்ல ஒரு சக்தியாக ஹரிணி அமரசூரிய என்று ஒரு பெண் பிரதமர் இருக்கிறார். உலகப் பரப்பிலே கூட பெண்கள் இன்றைக்கு எழுச்சி பெற்று வருகிறார்கள். நாட்டினுடைய குடித்தொகையிலே பார்த்தால் பல தொழில்களை இன்றைக்கு பெண்கள் ஆற்றுகிறார்கள். சில தொழில்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்போ தாதியர் வேலை, தாதி என்றால் அது உண்மையிலே நர்ஸ், பெண்ணைத்தான் குறிக்கும். அதிலே 95% பெண்களுக்குரிய ஒதுக்கீடு தான். மிகச் சிறிதளவு ஒதுக்கீடு தான் மேல் நர்ஸ் என்று ஆணுக்கு ஒதுக்கி வைக்கிறார்கள். ஆசிரிய தொழிலை எடுத்தால் தடக்கி விழுந்தால் பெண் ஆசிரியையிலே தான் மோதுப்படுகிற காலம் இந்த காலம். இலங்கையிலே 77 பெண் ஆசிரியர்களுக்கு 23 ஆண் ஆசிரியர்கள் என்கிற விகிதாசாரம்தான் பேணப்படுகிறது. ஆரம்ப கல்வியிலே தரம் 1 என்று பார்த்தால் நாடு முழுவதும் அது எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. பெண் ஆசிரியைகள் தான் தரம் 1 வகுப்பிலே கற்பிப்பார்கள். ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் மிக அதிக அளவிலே பெண் ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆண் ஆசிரியரிடம் தரம் 1 கொடுத்தால் எப்படி இருக்கும் என்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த பெண்கள் செய்கிற வேலைகள் என்று சில வேலைகளை கூட நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அதே போல ஆண்கள் செய்கிற தொழில்கள் என்று சிலவற்றை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். இலங்கை போக்குவரத்து சபையிலே பஸ் ஓடுவதென்றால் ஆண்களுக்குத்தான் வேலை வாய்ப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த வீரம் சரிந்த மண்ணிலே ஒரு காலத்திலே பெண்கள் கூட ஆண்களுக்கு சரி நிகராக இந்த சாரதியம் மேற்கொண்டார்கள். தமிழ்நாட்டிலே நான் பார்த்திருக்கிறேன், பெண்கள் செல்கிற பஸ், பெண் சாரதி, பெண் நடத்துனர் ஓடுகிற ஒரு நிலைமை கூட ஏற்பட்டிருக்கிறது. காலப்போக்கிலே இங்கே வரலாம். இங்கே யாழ்ப்பாணத்திலே கூட சில ஆட்டோக்களை பெண்கள் ஓடுகிற ஒரு சிறப்பை கூட நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பெண்கள் சரிநிகர் சமானம் என்று, சமத்துவம் என்று ஆண்கள் செய்கிற தொழில்களை அவர்கள் செய்கிறார்கள். இப்போ சரிநிகர் சமானம் என்பது ஆண்கள் செய்கிற தொழில்களை பெண்கள் செய்வது தானா என்று ஒரு கேள்வி பிறக்கிறது. இது விடை காண முடியாத கேள்விதான். ஒரு பெண் பெண்ணாக வாழ வேண்டும், ஒரு ஆண் ஆணாக வாழ வேண்டும். அதுதான் அவர்களுக்குரிய மதிப்பு, மரியாதை. அவள் தன்னுடைய தளத்திலே சுதந்திரமாக இயங்க வேண்டும், இவன் தன்னுடைய தளத்திலே சுதந்திரமாக இயங்க வேண்டும். அதுதான் சமத்துவம். இது என்னுடைய பார்வை. அதற்காக ஆண் செய்கிற தொழிலை பெண் செய்வதும், பெண் செய்கிற தொழிலை ஆண் செய்வதும் சரிநிகர் சமானமாகி விடாது. ஆனால் இன்றைக்கு அரச தொழில் நிலையிலே இன்றைக்கு பதவி நிலை என்று வருகிற எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்வார்கள். எக்ஸிக்யூட்டிவ் அதாவது நிறைவேற்று தரம் உள்ள நிலையிலே இன்றைக்கு பல பெண்கள் தொழில் செய்கிறார்கள். அரசு அதிபர்களாக இருக்கிறார்கள், அமைச்சு செயலாளர்களாக இருக்கிறார்கள். இப்படி மிக உயர் நிலையிலே பெண்கள் பணி செய்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நடைமுறை வாழ்வியலிலே ஆணும் பெண்ணும் சரி நிகர் என்கிற ஒரு சிந்தனை எழுகிறது. ஆனால் இங்கே வினவப்பட்ட கேள்வி வாழ்வியல் யதார்த்தத்தை பற்றியதாகவே இருக்கிறது. அதிலே தான் நான் கார்த்திபனோடு வருகிறேன். இன்றைக்கு பாடசாலைக்கு ஆண்களை பஸ்ஸிலே இடிபட்டு போனாலும் பரவாயில்லை என்று அனுப்பி வைக்கிற பெற்றோர் பெண்களை பக்குவமாக கொண்டு சென்று, அதாவது கவனம் எடுக்கிறவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் பக்குவமாக கொண்டு சென்று தனியே பெண்களுக்கு போக்குவரத்து ஏற்பாடு செய்கிறார்கள். அல்லது பெண்கள் மாத்திரம் போய் வருகிற பஸ் வண்டியை தெரிவு செய்கிறார்கள் என்றால் அங்கே ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது என்பதுதான் பொருள். இரவு வேளையிலே ஒரு பெண் போய் ஏதாவது பாதகம் ஏற்பட்டு விட்டால் சமூகமே பேசுகிறது. இவளுக்கு தெரியாதா இரவிலே போகக்கூடாது
என்று அப்படி சமூகம் பேசுகிறது. ஏனென்றால் பெண்களை இரவு பொழுதிலே தனியே செல்வதற்கு எங்களுடைய சமூகம் இன்னும் பூரணமாக அனுமதிக்காத நிலைமைதான் காணப்படுகிறது. ஏனென்றால் பெண் தன்னுடைய பாதுகாப்பை தானே பேணிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்க்கை இந்த சமூகத்தின் மத்தியிலே இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நடைமுறை யதார்த்தத்திலே இங்கே நிறைவாக பேசிய பிரணித் ஒரு செய்தியை சொன்னார், எனக்கு ஆண் தினம் கொண்டாட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று. நானும் தேடி பார்த்தேன். ஆண்கள் தினம் நவம்பர் 19 கொண்டாடுகிறார்கள். அதுவும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே கொண்டாடுகிறார்கள். கன்பரா ஆஸ்திரேலியாவிலே கொண்டாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி கொண்டாடுவது இல்லை. ஏன் கொண்டாடுவது இல்லை என்றால் எங்களுக்கு கொண்டாட வேண்டிய தேவை கிடையாது. எந்த ஒரு சமூகம் மலினப்படுகிறதோ நலிவுறுகிறதோ அது பற்றிய விழிப்புணர்வை கொடுப்பதற்காகத்தான் அந்த தினத்தை ஆசிரியர்கள் நலிவுற்றால் ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால், நான் படித்த பொழுது ஆசிரியர் தினம் இல்லை, இப்பொழுது எனக்கு ஆசிரியர் தினம் பல பேர் கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது ஆசிரியர்கள் குரல் கொடுக்கிறார்கள், எங்களை யாருமே மதிக்கிறார்கள் இல்லையே என்று கவலைப்படுகிறார்கள். ஆசிரியர் தினம் என்று வந்து அன்றைக்காவது அவருக்கு மாலையை போட்டு மரியாதை செய்கிறார்கள். அதை போலத்தான் பெண்கள் தினம் எல்லோரும் சொல்வார்கள். எது? மார்ச் 8 பெண்கள் தினம். ஆண்கள் தினம் எது என்று பலருக்கும் தெரியாது. ஏனென்றால் அப்படியான எதிர்பார்க்கை ஆண்களிடம் இன்றைக்கு உலக பரப்பிலே இல்லை. பெண்கள் அதாவது அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் தினம் என்று ஒரு நாளை வைத்து கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்பது பேச்சளவிலேதான் இருக்கிறது, நடைமுறை யதார்த்தத்திலே சற்று குறைபாடானதாக இருக்கிறது. இருந்தாலும் காலத்திற்கு காலம் அது சரிநிகர் சமானம் என்கிற எண்ணக்கருவை நோக்கி அது வளர்ந்து வருகிறது என்பது உண்மை. வளர்ந்து வருகிறது. கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்திலே பெண்களுக்கான சமத்துவம் அதிகரித்து இருக்கிறது என்பது உண்மை. இப்போ உலக பரப்பிலே இங்கே இந்து கல்லூரி அணியினர் இங்கு மாத்திரம் பார்க்காதீங்கோ சார், உலகப்பரப்பிலே பாருங்கள் என்று ஆப்கானிஸ்தானை சொன்னார்கள், பாகிஸ்தானை சொன்னார்கள். ஒரு வகையிலே மலாலாவினுடைய போராட்டம் நாங்கள் மனக்கண் முன் விரித்து பார்க்க வேண்டிய போராட்டம். அதை சொல்வதற்கு இது நேரம் போதாது. அப்படி ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக, கல்வி உரிமை மறக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பெரும் அடையாளம் மலாலா, யூசுப் மலாலா. அப்படி இந்த உலகப் பரப்பிலே பெண்கள் கல்விக்காக, வேலை வாய்ப்பிற்காக, சமத்துவத்திற்காக போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கிற பொழுது ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்பது இன்றைக்கு மெல்ல மெல்ல முன்னேறி அந்த பாலின சமத்துவம் என்கிற நிலை நெருங்கி கொண்டிருந்தாலும் இன்னும் இந்த சமூகம் ஆணுடைமை சமூகமாகவே இருக்கிறது. ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்கிற தன்மை இன்னும் முற்று முழுதாக பேணப்படவில்லை என்றே கருத வேண்டி இருக்கிறது. இவர்களுடைய பேச்சின் அடிப்படையிலும் நடுவர் அத்தகைய ஒரு முடிவுக்குத்தான் வருகிறார். தர்க்கவாதம் செய்த அடிப்படையிலே இந்து கல்லூரியினர் நல்ல முறையிலே இந்த தலைப்பை அணுகியிருக்கின்ற காரணத்தால் அவர்களே வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தீர்ப்பாக சொல்லி, சிறந்த முறையிலே பேசிய ஒரு பேச்சாளருக்கு எல்லோருமே நன்றாக பேசினார்கள். நானே திணறி போயிருக்கிறேன் யாருக்கு அந்த பரிசை கொடுப்பது என்று. இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரத்தின் பிரகாரம் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் உலக புகழ் பெற்ற தமிழ் பேச்சாளர்கள் எங்கள் மண்ணில் இருக்கிற மாணவ செல்வங்களை வளர்த்து விடுவதற்காக சொற்றமர் மேல் கருணை கொண்டு வழங்குகிற சிறப்பு பரிசு, இலங்கை பணத்திலே ரூபாய் 5000 பரிசு. அந்த பரிசை பெறுகிற பேச்சாளர் இந்து கல்லூரி அணியிலே இருந்து 2ஆவதாக மேடைக்கு வந்த கார்த்திகன். அவர் அந்த பரிசை பெறுகிறார். வாருங்கள். நல்லது நேயர்களே, இத்தகைய களத்திலே உங்கள் பாடசாலை சார்ந்த பிள்ளைகளும் பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர், டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம். இந்த முகவரியோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியினுடைய மனிதவள முகாமையாளர் செல்வச்சந்திரன் உங்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வருவார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சிக்கு அனுசரணை புரிகிற கல்வி காரூணியன் ESP நாகரத்னம் ஐயா, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் செல்வச்சந்திரன்,
படத்தொகுப்பு மற்றும் படப்பிடிப்பு மேற்கொள்கிற ராஜ் மற்றும் விபீஷன் குழுவினர் அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.